இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் மக்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களா, இந்த ஏபிசி ஜூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரு ஆப்பிள், அரை ஆப்பிள் போடுவீங்களா, ஒரு கேரட்டு, அப்புறம் பீட்ரூட் அரை போடுவீங்களா. இந்த பீட்ரூட் வந்து உங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல் ஒன்று உருவாக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி போடுங்க, ஒரு துண்டு வெள்ளரிக்காய், ஒரு துண்டு போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் வயிற்றுக்கு நல்லது. இஞ்சி உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு துண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும், வடிகட்டி குடித்தாலும் சரி, நீங்கள் அப்படியே குடித்தாலும் சரி. ஏபிசி ஜூஸு அது ரொம்ப நல்லது மக்களை. ரத்தம் கம்மியாக இருந்தால் வரும். இந்த மாதிரி தயிருங்கள பாலை வந்து வேஸ்ட் ஆகாமல் வெண்ணெய் எடுத்தோன்னா அதை திக்காக இருக்கு இல்லையா, அந்த பால் எடுத்து இது மாதிரி தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ருசி இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் எடுத்துடுறோம், அதை எல்லாமே எடுத்துறதுனால பாலில் வந்து ஒரு ருசி இருக்காது தயிரில். அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இதை பச்சடி பண்ணுங்கள், இல்லையா ஒரு நல்லா ஒரு அவியல் பண்ணுங்கள், அவியலுக்கு எடுத்து ஊற்றுங்க, இல்லையா ஒரு மோர் குழம்பு வைங்க. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களை. பால் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் மக்களை, கேட்டுக்காங்க. அப்புறம் அதேமாரி என்ன பண்ணுறீங்கன்னா, கிச்சனில் நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தொடச்சி கிடச்சி முடிச்சிங்கன்னா, இந்த ரச்சிமண்டாக்கா இருக்குல்லைங்க, அதை எடுத்து ஒரு சுற்று ஒரு ரவுண்டு இது இழுத்து விட்டு போயிட்டீங்கன்னா, காலையில் அது உங்களுக்கு எறும்புகள் வந்து தொல்லைப்படாது. நம்ம சமைக்க ஆரம்பித்த உடனே வந்து எறும்புகள் கொஞ்சம் இருக்கும் சில வீட்டிலலாம். அதனால் அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஐடியா பண்ணுங்கள். அதுமாதிரி பாலோ தயிரை நீங்கள் வெளியே வைக்கிறீங்கன்னா, அதை சுற்றி ஒரு ரச்சிமிரக்காய் அந்த இருக்கு இல்லைங்களா, அதை கோடு போட்டு விட்டுருங்க, சுற்றி ரவுண்டு போட்டு விட்டிங்கன்னா அது தயிர் பால் இது கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க மக்களை. எல்லாத்துக்கும் கெடாமல் இருக்கிறது பார்க்கலாம். இந்த பூனைங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜன்னல் திறந்து வச்சாலே பூனைங்க வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது மக்களை.